ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். டீ கடையில் நின்று டீ குடிச்சுக்கிட்டே எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டீ கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சர்க்கரை போட்டுடலாம். அதாவது 100 கிராம் சர்க்கரை. 100 கிராம் சர்க்கரையை போட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கஜடா செய்ய தேவையான மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் ரவை, பிஞ்ச் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்மூத்தி அதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இதை 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெயை ரொம்ப காய வச்சிடறாங்க. ரொம்ப காய வச்சா நம்ம போட்ட கஜடா வெளியில் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஓரளவு காஞ்ச உடனே நம்ம மாவு போட ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும். கையில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. நான் சின்ன சைஸை தான் உருட்டுறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் பெருசாக ஒட்டிக்கோங்க. இதை உருட்டினதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இல்லை கோடெல்லாம் போடணும் தேவையே இல்லை. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாலே அதுலேயே நல்லா கிராக் ஆகி விரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதை இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம உருட்டினது எல்லாம் எண்ணெயில் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா வேக வேக அதுவே அந்த கிராக் விட ஆரம்பிக்கும். நம்ம எந்த ஒரு கிராக்கும் போடலை. ரவுண்டாக உருட்டி எண்ணெயில் போட்டிருக்கோம். எண்ணெயில் போட்டு வேகவும் திருப்பி போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எண்ணெயில் வெந்து வரும்போது அதுவே அழகாக கிராக் விழ ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த கச்சடாவை பார்த்திங்கன்னா கடையில் போடுற மாதிரியே அப்படியே இருக்குது. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடையில் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான டீ கடை கஜடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.